அனைவருக்கும் வணக்கங்க. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து மகளிருக்கும். இந்த பதிவு மகளிருக்கான சிறப்பு பதிவு. படைத்தல் காத்தல் இதெல்லாம் கடவுள் தான் பண்ணுறாங்கன்னு நம்ம கதைகளில் புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதும் பெண்கள் தான். கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறது ஏதோ ஒரு வடிவில் அம்மாவாவோ ஒய்ஃபாவோ இல்லை சகோதரியாவோ தோழியாவோ ஏதோ ஒரு விதத்தில் மகளாவோ நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது பெண்கள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படைக்கிற காக்கிற கடவுளாக பெண்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பெண்கள்கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற ஒரு 4 விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். முதல் விஷயம், பெண்கள் அப்படின்னாவே அழகு. அது கலரு, காம்ப்ளெக்ஷனு, வயசு இது எல்லாம் மீறி பெண் அப்படின்னாவே அதுக்கு ஈக்குவலண்ட் அழகு தான். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணுற விஷயம் என்னென்னா இக்னரன்ஸ், அறியாமை. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது அறிவின்மை கிடையாது, அறியாமை. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இந்தியா இங்கிலாண்டோட செமிஃபைனல் மேட்ச்சில் அந்த சாக்ஷி தோனியோட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த பால் கீழே பட்டு வரும், அது கேட்ச் பிடிச்சி அவங்க கேட்ச் அப்படின்னு கற்றுவாங்க, பின்னாலேருந்து தோனி காம் டவுன்னு சொல்லுவார். ஸோ இந்த வீடியோ ஒரு வைரல் ஆச்சு. இது ஒரு அழகான ஒரு அறியாமை, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது ஒரு செலிப்ரிட்டி வீட்டில் நடந்ததுனால நம்ம வைரலாக வந்திருக்கலாம். பட் எல்லார் வீட்லேயும் அனுதினமும் இது நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அது கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு அழகான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக்கணும். ஆனால் அறிவு அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து ஒரு துளி கூட மாற மாட்டாங்க. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு என்னோடய மனைவிக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் டிரைவிங் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓட்டுறதை பற்றி அவங்க எதுவும் பெருசாக சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போது ஒரு சின்ன நான் தப்பு பண்ணாலும் டிரைவிங்கில் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, நீயே அதை பண்ண, இப்படி பண்ணிடலாம்ல அப்படின்னு. ஸோ அந்த அறிவு கிடைக்கிற வரைக்கும் தான். அறிவு கிடைச்சிருச்சுன்னா அவங்கள யாராலும் ஏமாற்ற முடியாது. மூணாவது விஷயம் என்னென்னா ஆற்றல் மிக்கவர்கள், எனர்ஜெட்டிக். அப்பப்பா இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்க தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சக்கரமாக சுற்றுறாங்க. சமையல் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து ட்ரைவ் பண்ணி ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸில் வேலையை முடிக்கிறாங்க, திரும்பியும் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வராங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. அடுத்த நாள் தேவையான யூனிஃபார்மு, ஷூவு இது எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துவங்க, திரும்பி அடுத்த நாள் இதே ரொட்டீன். ஸோ இந்த எனர்ஜி லெவல் சத்தியமாக சொல்கிறேன் ஆண்களுக்கு வரவே வராதுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி வரவே வராது. அதே போல் மிக மிக உறுதியானவர்கள். ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினச்சா நிச்சயமாக நடத்திடும். உண்மையா இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.